வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜி அவங்க இப்போ ரீசெண்டாக தன்னுடைய சொந்த கணவராலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ராஜிக்கு நிறைய சின்னத்திரை பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைனில் இருக்கிற நிறைய, அதாவது அந்த மாதிரியே சாரீ பிஸ்னஸில் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிற நிறைய பேர் லைக் லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறது மட்டும் இல்லாம தனக்கும் ராஜிக்கும் இருந்த அந்த ஒரு அழகான நட்பை பத்தி பிசினஸ் ரீதியா அவங்களுக்கு இருக்கிற கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு லக்ஷ்மி புட்டிக் ஆனந்தி பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே திடுக்கிடும் வகையில இருக்கு. அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு எல்லாத்தோட அவங்களுடைய அந்த பையன் அந்த ட்ராமாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பான்ல, அப்ப அவன் என்ன மாதிரி ஸ்டேட்ல இருப்பான், மைண்ட் செட்ல இருப்பான், அவன் எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகுவான் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் ராஜியை பற்றி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவரை எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த தில்லை நகரில் வசிச்சுட்டு வந்தவங்க தான் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு துணிக்கடையை நடத்திட்டு வந்த ராஜி அவங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் ரஷ்யாவில் மெடிசன் படிக்கிறாங்க, இன்னொருத்தர் சென்னையில் பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் ராஜி இந்த மாதிரி ரெடி டு கோ 5 மினிட்ஸில் ரெடி டு கோ சாரீ, அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற நிறைய சாரீஸை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னே சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் கூட அவங்களுடைய அந்த டிஎம் இதில் கமெண்ட் பாக்ஸில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சாரீஸ்னால் அது அவங்களுடைய அந்த ஸ்ரீ சாய் சில்க்ஸ்லேருந்து வந்ததாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்னத்திரை செலிபிரிட்டிஸ் கூட லைக் உமா ரியாஸ் மேடம், அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஹேமாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன திரைப்பிரபலம், அது மட்டும் இல்லாமல் வெளித்திரை பிரபலங்கள் கூட நிறைய கனெக்ஷனில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கஸ்டமராகவும் சின்ன திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் தன்னுடைய கணவரோட அந்த டார்ச்சர் பொறுக்க முடியாமல் இந்த பிஸ்னஸை சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி தன்னுடைய சேர்ந்து வாழ்கிறேன், நான் இந்த மாதிரி எதுவும் சண்டை போட மாட்டேன், ஃபேமிலி கூட எனக்கு சேர்ந்து இருக்கணும், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களும் ரொம்ப நீண்ட யோசனைக்கு பிறகு அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க கணவர் ஒரு 10 டேஸாக தன்னுடைய மனைவி கூட அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாளுக்கு நாள் சண்டை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை கடைசியாக முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மரணம் தான் அந்த விஷயத்துக்கு முடிவாக இருந்திருக்குது. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மகன்கிட்ட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் இனி இருக்க மாட்டோம், நீ வீட்டுக்கு சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அவர் உள்ள பார்த்துட்டு பயந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. அதில் ஒரு முக்கியமான விஷயமா அவர் உள்ளே வரும்போது கதவு அப்படிங்கிறது மெயின் டோர் ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ மேபி ஏதாவது தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபேரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலே இன்னைக்கு விசாரணை போயிட்டு இருக்கிற பட்சத்தில் லக்ஷ்மி பொட்டிக்கோட ஓனரான ஆனந்தி இன்னைக்கு சாய் சில்க்ஸ் ஓனர் ராஜியை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. அதாவது நான் மோஸ்ட்லி 2 to 3 டைம்ஸ் தான் நான் ராஜியா மீட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங், எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் குறைஞ்சது 2.5 hours 2 to 5 hours நாங்கள் சாலிடாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அவங்களுடைய அந்த பெர்செப்ஷன், அவங்களுடைய அந்த வியூ டுவோர்ட்ஸ் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கணும், அதாவது சாரீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் நம்ம சாரீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் மேலே அவங்க இருந்த அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் நிறைய விஷயங்களை ஈவன் அவங்களுடைய இதுலேருந்து கற்றுக்கிட்டு நான் என்னுடைய பொட்டிக்கில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயம்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு எம்பரர் அவங்க பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, இப்போ எவ்வளோ அளவுக்கு அந்த இதில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்லேருந்து அண்ணா,
தங்கச்சியிலேருந்து என்னுடைய மொத்த ஃபேமிலி அப்பா அம்மாலேருந்து எனக்கு சப்போர்ட். ஆனால் ராஜி ஒரு சிங்கிள் பர்சனாக இந்த ஃபீல்டில் இன்றைக்கி சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல். ஆனால் இன்றைக்கி 2 பசங்களையும் மெடிசன் படிக்க வச்சு அதில் ஜெயிச்சது மட்டும் கிடையாது, கெரியரில் ஜெயிச்சது மட்டும் கிடையாது, தனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி எனக்கு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு அதில் சஸ்டெயின் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற விதத்தில் ராஜியோட அந்த ஒரு அன்பிலீவபிள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஒரு கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு உள்ள வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருந்தா, அதாவது 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. சொந்த மனைவி அந்த மாரி மோசமா அளவுக்கு வந்து நடந்து கொண்டிருக்க முடியும் எனக்கு அத. நான் வந்து அவங்களோட இதுக்கு போகல. கண்டிப்பா நான் போனா வந்து என்னுடைய மனசு எந்த அளவுக்கு அது ஹர்ட் ஆகும். ஐ கான்ட் டேக் இட் பேக். நான் என்னால ரெக்கவர் ஆகி வர முடியாது. என்னுடைய பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றதுக்கும் இட் இட் டேக்ஸ் அ வைல். ஸோ வந்து நான் வந்து இந்த இது பண்ணல. எனக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய ஃபீட் எடுத்து பார்த்தீங்களா, என்னுடைய யூடியூபா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாவா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபோட்டோஸே தான் வரும். ஸோ இந்த மாரி அ நெறைய செலிபிரிட்டீஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது, இது மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எந்த அளவுக்கு வர வேண்டிய பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாலுமே கற்பனை பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன், நானும் அந்த லைன்ல தான் இருக்கிறேன். ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க போக வேண்டியது, அவங்களுடைய அந்த ஜர்னி அப்படிதான் இருந்தது. பட் இட்ஸ் ஆல் இப்படி ஒரு சடனா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகன், அதாவது 2வது மகன் பிடிஎஸ் படிச்சுட்டு சென்னையில இருக்காருல்ல, அவர் தான் இந்த மொத்த ட்ராமாவையும் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போதும் அவருடைய மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அந்த குழந்தை எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு இத எல்லாத்த விட எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா, ஒரு அம்மா, அப்பா தன் கண்ணு முன்னாடியே இந்த மாரி ஆகும்போது நெறைய பசங்க வந்து இந்த விஷயத்துல வந்து அப்செட் ஆகி அப்படியே அந்த அந்த பாயிண்ட்லயே பிரேக் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா, எப்படி அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த காதல், ட்ரெண்டிங்ல இருக்கணும், தன்னுடைய பிசினஸ டாப்க்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெறைய விஷயம், நெறைய குட் திங்ஸ் நான் அவங்க கிட்ட இருந்து எடுத்திருக்கிறேன். அப்படி எடுத்துட்டு தான் என்னுடைய லைஃப்ல வந்து நான் நெறைய விஷயங்கள என்னுடைய பொட்டிக்ல போட்டு அத நான் எக்ஸிக்யூட் பண்ணி இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கிறேன். அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத விட எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்களுடைய அந்த ஃபனரலுக்கு கூட என்னால முடியுமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் நான் வந்து எந்த அளவுக்கு போல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் மேல ஒரு கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில நினைக்கிறீங்களோ, அதான் அப்படியே ஆப்போசிட் நான் ஒரு எமோஷனல் ஃபூல் அப்படின்னே சொல்லலாம். ஆனா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்துல எனக்கு நெறையா ஹெல்ப் பண்ணுனாரு. நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்காத, உனக்கு செட் ஆகாது, வேண்டாம், கொஞ்சம் டைம் குடு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணுனாரு. பட் எனக்கு தெரியும், நான் என்னுடைய ஃபோன எடுத்தாலே என்னுடைய ஃபீட்ல வர்றது அதிகமா ராஜியோட ஃபோட்டோஸ் தான். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சில விஷயம் நான் வந்து அழுதுட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அ ரொம்ப கொடூரமான கொலை அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது நான் உண்மையிலேயே அழுதுட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்புறம் எனக்கு டேக்ஸ் 2 ஹவர்ஸ், அபவுட் 2 ஹவர்ஸ் என்னை ரெக்கவர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாரு. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், நாட் ஒன்லி சாரி, நெறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆர்னமெண்ட்ஸு, ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி எந்த பிஸ்னஸ்ல ஒரு பொண்ணு சாதிக்கணும்னு நெனைச்சாலும், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாதிக்கணும்னு நெனைக்கிற பெண்கள் தப்பான வழியில போக மாட்டாங்கங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.